மனுஷருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்தது. ஐயோ 4 மணிக்கு எல்லாம் வச்சானே 8 மணிக்கு கிளம்பிட்டுனே, இப்ப 8:30க்கு பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கே, அப்புறம் 10 மணிக்கு கெமிஸ்ட்ரி இருக்கே, அப்புறம் 12 மணிக்கு பயோ இருக்கே, அது முடிச்சுட்டு வந்தா அதுக்கு உண்மையான காரணம் உங்களோட பக்கத்தை விட்டு பெரிமலாயிருக்கு. அவதான் காரணம். படிக்கிறது ஏறுது இல்ல, இன்னும் இருக்கிறத படிக்க யோசிச்சா வாழ்க்கையே வருகுது. இது பத்தாதுன்னு உனக்கு 1000 பிரச்சனை வரும். அந்த வேதனை செகண்ட்ஸ் எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஒரு டைம்ல ஒர்க் பண்ணிடலாம் இருக்கண்டா, அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. சரியா? எல்லாத்தையும் தாண்டி உனக்குள்ள ஒரு ஆசையான ஒன்று சொல்றாரு. அந்த ஆசை உன்னை வேலை செய்ய பண்ணணும். சோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நான் என்னத்துக்கு பேசிக்கா போறேன்னா, நான் வந்து என் கிளாஸ்ல ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன். அடே உங்களுக்கு வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை இருக்காடாப்பா என்ற மாதிரி கேட்டு ஒரே ஒரு ஃபீட்பேக்கும் போட்டேன். வளமையா கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த செம்மறையில ஃபீட்பேக் ஃபில்அப் பண்ண சொன்னா ஒன்றும் ஃபில்அப் பண்ணாது, எல்லாம் இருந்து சிரிச்சு கொண்டிருக்குங்க. ஆனா இன்றைக்கு ஒரு மணித்தியாலத்துல 120 ஃபீட்பேக். அதாவது மனுஷருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்றது எனக்கு இன்றைக்கு தான் தெரிய வந்தது. அதுலயே ஒன்று போட்டிருக்கு, அண்ணா நாங்கெல்லாம் ஆக்சிஜனை சுவாசிச்சு வாழ்றதுன்னா டிப்ரெஷனை சுவாசிச்சு வாழ்றாங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கை பிரச்சனை எனக்கு தெரிய வருது. 90 நாள்ல உங்களை ரொம்ப, அதாவது நீ டிப்ரெஷன் ஆகுறது பத்தாதுன்னு உன்னை டிப்ரெஷன் ஆக்குறதுக்கு ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் வழியில சுத்தி கொண்டிருக்கு. சோ அந்த ஃபேக்டர்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, நீ என்னென்ன செய்யணும்ன்ற பேசிக் விஷயம் தான் இது. சரி, நான் உன்னை 4-5 கல் கேட்கிறேன். உனக்கு அப்படி என்ன அவ்வளவு கஷ்டமான டிப்ரெஷன் கொஞ்சம் யோசிப்போம். உன்னுடைய அதாவது நான் வந்து ஏன் இதை சொல்றேன்னு நான் கடைசியில சொல்றேன். வீடியோட முடிவுல வந்து உனக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட்ல நான் சொல்றேன். சரியா? சோ இது ஏன் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே, விடிய காத்தால நாங்க ஒரு உன்னுடைய ஒரு வளமையான நாளை வந்து நாங்க ஒருக்கா உணர்வோம். சரியா? வளமையான நாளை நான் இப்போ பயோ ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன். மேத்ஸ் ஸ்டூடெண்ட் அவன் பரவாயில்ல, அவன் சைன் கோசா போட்டு வட்டி போட்டு தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, பயோ ஸ்டூடெண்ட் எடுப்போம். விடிய காத்தால 4 மணிக்கு அந்த படியை எழும்புவான். வேண்டி நீ எப்பயாவது வாழ்க்கையில் நடக்காது. ஓம் தானே? 4 மணிக்கு எழும்புறது அங்க 40ல் 1க்கு தான் நடக்கும். சோ அதனால அது வாழ்க்கையில் நடக்காது. எனிவேஸ் நாங்க இப்ப அசியூம் தானே பண்றோம். சோ விடிய காத்தால இந்த படியை 4 மணிக்கு எழும்புவான். ஸ்ட்ரோக் 4 மணிக்கு எழும்ப ட்ரை பண்ணுவான். ஆனா விடிய காத்தால அவன் போடுற அலாம்ல 40 வீடு எழும்பியும் அந்த நாய் மட்டும் எழும்பாது. அந்த நாய் எத்தனை மணிக்கு எழும்பும்? சரி, நீ எப்ப 6 மணிக்கு எழும்பிடுச்ச, அது எழும்புறதே 8 மணிக்காத்தான் இருக்கும். 8 மணிக்கு கிளம்பிட்டோம்னா உண்மையா ஒரு அசியூம் பண்ண வேண்டிய நீ எப்படி செய்யணும்? ஓகே, டே கொஞ்சம் லேட்டா எழும்பிட்டேன், சரி பிரச்சனை இல்லை, நான் படிக்க வேண்டியதை கொஞ்சம் டைம் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நான் படிக்கணும், நான் படிக்கணும், சரி பரவாயில்ல, அந்த 3 செக்ஷன் மட்டும் விட்டு நாங்க அங்கே படிக்கணும். ஆனா நீ அப்படி இல்லையே. 8 மணி, ஐயோ 4 மணிக்கு எல்லாம் வச்சானே 8 மணிக்கு கிளம்பிட்டுனே, இப்ப 8:30க்கு பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கே, அப்புறம் 10 மணிக்கு கெமிஸ்ட்ரி இருக்கே, அப்புறம் 12 மணிக்கு பயோ இருக்கே, அது முடிச்சுட்டு வந்தா அந்த பிளேன் டீட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த பிளேன் டீட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, இது முடி இவன் வேற வந்து கொடுமைப்படுத்த வேண்டிய, அதை வேற பயன்பட வேற தெரியும். இவன் வேற வந்து கொடுமைப்படுத்துவானே, நீ எப்ப படிக்கிறது என்னென்ன படிக்கிறேன்னு. நீ அந்த 8 மணி டு 8:30 தான் உனக்கு அந்த குளிக்கிற டைம். என்னோட 8:30க்கு அப்படியும் கிளாஸ், 7:30 அந்த 8:30க்கு நான் கிளாஸ் இருக்கு சம்திங். அந்த குளிக்கிற டைம், அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த அரை மணித்தியாலுமே நீ வாழ்க்கையை டிப்ரெஷனா தான் தருவாங்க. அதுக்குள்ள இப்ப நீ ஏன் நீ டிப்ரெஷன் அன்றைக்கு ஒன்றும் படிக்கல டிப்ரெஷன் தருவாங்க. இவ்வளவு டிப்ரெஷனையும் ஏத்தி விடுறதுக்கும் இந்த வீட்டையும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. மேர் சொல்லுவாப்பம், மதர் அம்மா தண்டச்சோறு அங்க பேர். இன்னும் 90 நாள்ல எக்ஸாம் வருது. உன்னோட படிக்கிறது எல்லாம் அங்க விடிய காத்தால 4 மணி 3 மணிக்களையும் படிக்குது. பரதேசி எழும்புறது 8 மணிக்கு. எழுப்பி போய் குளி போ. விடிய காத்தால எழும்பிடுது, குளிக்கிறதும் இல்ல ஒன்றும் இல்லை. இங்க பேர் குளிக்காம போல உன்னோட திரியறதுல பார்த்தாச்சும் திருந்திரியா. இதுக்கு மேல மிளகாப்படி தூவுறதுக்கு இன்னொருத்தர் வேற அப்பர் அடுத்தவர் ரவுண்ட் டூ ஸ்டார்ட் ஆகும். எது உண்மையா எப்படி அப்பர் உண்மையா என்னத்துக்கு வர வேண்டாம்? உண்மையா பொம்பளை பிள்ளைல இருந்த பேசிக்கலி பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பர் என்னத்துக்கு வர வேண்டாம்? உன்னை காம் பண்றதுக்கு. ஓகே, பிள்ளைய பேசாத பாவம், இன்னைக்கு நேற்று இரவு படிச்சாண்ட அப்ப அம்மா ஒரு லுக் கொடுப்ப, நீங்கள் தான் பிள்ளைய எப்படி கெடுக்கிறீங்க, அதோட அப்பருக்கு சொரணம் வந்துடும். உனக்கு ரவுண்டு பூசே ஆரம்பமாகும். இது அதாவது அம்மாக்கு முன்னால பேச மாட்டேன், அந்த இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடாது. உன்னை தனியா கூப்பிட்டு வச்சுக்கொண்டு உன்னை பாசமா சொல்ற மாதிரி உனக்கு ஒரு பேச்சு வரும். நீயே டிப்ரெஷன்ல தான் எழுப்பி விடிய காத்தால இந்த போராட்டம் நடந்தது. நீ கிளாஸுக்கு போவே தெரியுமோ, அங்க போக இன்னொரு சம்பவம் நடக்கும். என்னது? ஓகே சரி, இன்றைக்கு படிக்க வலிக்கலான்னு பார்த்தா எனக்கு விடிய காத்தால லேட்டா எழுப்பினது, அம்மாட்ட திட்டு வாங்கினது, அப்பாட்ட பேச்சு வாங்கினது, உனக்கு ஏதோ அதை வெக்கமான சூடு சொர்ணம் இருக்கிற மாதிரி நீ விடிய சாப்பிடாம வேற வந்திருப்ப. என்னது? மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணம். அது மாதிரி என்னுடைய கோபத்துக்கு ஆளாக்கி என்னுடைய அம்மா சமைத்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு முதல் சமைக்க தெரியாது, அடுத்த விஷயம். ஆனாலும் சாப்பிட மாட்டேன்னு நீ வடிக்கிட்டு போவேன். தெரியும்? அங்க போயிருந்து பார்த்தா வயிறு கடமுடான்னு. எது? 9 மணிக்கு தொடங்குற பிசிக்ஸ் கிளாஸுக்கு உனக்கு 9:15க்கே வயிறு கடமுட. ஆனா 11:30க்கு தான் பிரேக் விடுவாங்க. அந்த பிரச்சனை பசிக்குதே ஆண்டவா. அந்த பிசிக்ஸ் வாத்தி படிப்புகிறது வர இவன் வேற இன்றைக்கு முடிக்க மாட்டான் போல இருக்கே,
நம்ம வயிறு வேற டியூன் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு அவன் படிப்பிக்கிறதையும் கவனிக்கிறே இல்ல, நீயும் ஒன்றும் கேட்கிறேன். அந்த 2 மணி போகும். சரி சாப்பிட்டு வந்து அப்பாடா சாப்பிட்டோம், இன்றைக்கு சாப்பிட்டோம், அப்பாடா இனி அடுத்த கிளாஸ் நாங்க படிவா கவனிப்போம். 12 மணி வகுப்பு போயிருப்பேன். அந்த நேரத்தை உனக்கு கொண்டு கெமிஸ்ட்ரியை போடுவாங்க. இப்ப வேற லெவல்ல இருக்கு. முதலாச்சும் பரவாயில்ல, பசிக்கல பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னா நீ கிளாஸ் பேக்க. இப்ப சாப்பிட்டு நல்லா வண்டியை ஊதுறோன்னு பெராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தூவம் போடுற மாதிரி கெமிஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படிப்பிப்பாங்க. வேற லெவல் சொர்க்கம் தெரியுமாடா 2 மணித்தியாலம். ஏங்க கூமாம்பட்டிக்கு வாங்க, அது மாதிரி ஒரு ஃபீலிங்லும் 2 மணித்தியாலம் போகும். ஓமா இல்லையா? அது முடிச்சுட்டு விட நீ யோசிப்ப, அப்பாடா இன்னைக்கு பின்னேற கிளாஸ் இருக்கக்கூடாது, பின்னேற கிளாஸ் இருக்கக்கூடாது, தயவு செய்து வீட்டை போய் நித்திர கொள்ளணும் மாட்டோம். அப்ப டிப்ரெஷன் அப்படி ஒரு டிப்ரெஷன் முடிஞ்சா தான் நிறவாச்சும் போய் படிக்கலாம். அப்பதான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. பிள்ளைகள் பின்னேற கிளாஸ் உங்களுக்கு இல்லைன்னு நீ என்னோட அப்ப வேற கிளாஸ் தான் இல்லையான்னு சொன்னான். எம்சிக்கு 50 எம்சிக்கு பேப்பர் வச்சிருக்கேன், செஞ்சு போட்டு போங்க. அங்கதான் உனக்கு ட்விஸ்ட் இருக்கு. சொல்லிட்டு எக்ஸாம் வச்சாலே உனக்கு முட்டதான் பேர். உனக்கு சொல்லாம எக்ஸாம் பேப்பர்கள் பாத்தி 50 எம்சி கோடு. அதாவது பேர் உனக்கு விடிஞ்சதுல இருந்து எத்தனை டிப்ரெஷன் பேர். இவ்வளவு டிப்ரெஷன் தாண்டி அந்த எக்ஸாம் முடிஞ்சு நீ வீட்டை வந்து என்ன செய்வ? ஒரு அடமனத்தியால நித்திர கொள்ளலாம்னு பாப்பேன். அப்ப அடுத்த புராணம் தொடங்கும். திருப்பியும் அதே ஃபேக்டர்ஸ் மதர் அண்ட் ஃபாதர். அது எப்படி புராணம் தொடங்கும்னு எப்படி? அது காரணம் வந்து உண்மையா நீங்கள் இல்ல. அதுக்கு உண்மையான காரணம் உங்களோட பக்கத்து வீட்டு பெரிமலா ஆன்டி. அவதான் காரணம். வெஞ்சில அந்த பக்கத்து வீட்டு பெரிமலா வேற வேலை இல்லாம இந்த வீட்டை மத்தியானம் வந்திருக்கு. என்னதுக்கு? அம்மாட்ட நேற்று எதுவும் பருப்பு சட்டி வாங்கியிருக்கும். அந்த பருப்பு சட்டியை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறன்ற பேர்ல எங்க பிள்ளை அந்த சேர்ட்ட கிளாஸுக்கு போறோம். அந்த சார் இப்ப நல்லா படிப்பிக்கிறார் போல இருக்கு. என்ன பத்தி கேட்க மாட்டாங்க. எப்படியும் அவன் பேருவான் பாட்டு போட்டு அலம்பாண்டு விட்டுருவாங்க. சோ அந்த சேர்ட்ட போறது நல்லா படிக்கிறது போல இருக்கு. இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா உண்டிய அம்மா உன்னை பத்தி என்ன சொல்றாரு தெரியுதாரு? சொல்லி முடிச்சோன்னே, அதாவது மத்தியானம் 12 மணில இருந்து நீ எப்ப வீட்டை வருவ? வா வா வாடி வா ராரா சரசுக்கு ராரா என்ற மாதிரி உண்டி அம்மா பார்த்துட்டு இருப்பா. சோ இந்த பருப்பு சட்டியும் பெரிமலா ஆண்டியும் பண்ண காம்பினேஷன் கூத்தால நீ 5:30க்கு வீட்டை வந்து மெல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கலாம். காலை விரிச்ச உடனே ரொம்ப அடுத்த திண்டு இந்த பக்கத்து வீட்டு பிள்ளை அவள் பேர் 5:30க்கு டயர்டா வந்தாலும் அடுத்த கிளாஸுக்கு போய் படிக்கிறாள். அது பிள்ளை. நீயும் இருக்கிற எனக்கண்டு வந்து தரித்திரம் மாரி பிறந்தோன்னு உனக்கு கூட போராட்டம் தொடங்க தெரியும். விடிய தொடங்கின டிப்ரெஷன் 6:30 வரைக்கும் முடியாது. சரி நித்திரையை கண்டு எழும்பலாம் என்று பார்த்தா இப்பதான் கிளைமேக்ஸ், இப்பதான் கிரேட் கிளைமேக்ஸ். ஓகே சரி, இப்ப என்னோட பயோ புத்தகம் இல்ல ப்ரோ. சோ நான் இப்ப இது ரோசா சாரோட புக் தான் இருக்கு. சரி நான் இதை எடுத்து வாசிக்கிறேன். இதான் பயோ ரிசோர்ஸ் புக், ரிசோர்ஸ் புக். யூனிட் 5 வாசிப்போம். சரியா? நீ நேற்று என்ன படிச்சுன்றது உனக்கு முதல் மறந்துருக்கும். சரி சும்மா வாசிப்போம். வாசிக்க வலிக்கிறோம். இந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு அந்த புக்ல என்ன இருக்குன்னு சொல்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சாரி ரெஸ்பிரேட்டரியா இல்ல ஏதாவது உனக்கு விரும்பின சர்க்குலேட்டரி பிளட் பிபி ஏதாவது உனக்கு என்ன அதுல தெரியுமோ? விடிய காத்தால் அம்மாட்ட பேச்சு வாங்கினது. அதுக்கு பிறகு கிளாஸ்ல போய் பசி பசின்றது. இன்றைக்கு பிசிக்ஸ்ல என்ன நடந்ததே தெரியாம இருந்தது. மத்தியான கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தது. பின்னேறம் இந்த பருப்பு சட்டியும் பெரிமலா இந்தியாலே திட்டு வாங்கினது. இது பத்தாதுன்னு இந்த கிளாஸ்ல உன்னோடைய ஒருத்தன் கூட சுத்துவான் பேர். நீ உருப்படாத காரணமே அவன் தான். அவன் வேற இன்றைக்கு வந்து உனக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை எடுப்பேன். நீர் அதுவும் எஃப்எம்ல தான் அது மோசம். நீர் என்னென்ன பிள்ளை அப்படி பண்ணீர், நான் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா என்னன்னு தெரியுமோ. அது ஒரு போராட்டம் தொடங்க. எல்லா பிரச்சனையும் இந்த பயோ ரிசோர்ஸ் புக்ல வேற பயோ அது அப்படி அதாவது இந்த மூளை எப்படிப்பட்ட மூளைண்டா, நீ படிக்க எதுவும் கேட்ட ஓமண்டாது. ஆனா விடிஞ்சதுல இருந்து சும்மா டேப் ரெக்கார்டிங் 1080p குவாலிட்டியில யூடியூப்ல கூட அவ்வளவுக்கு வராது. 1080p குவாலிட்டி HD குவாலிட்டியில அவ்வளோத்தையும் ஓடும். இவ்வளோத்தையும் நீ ஓவர் திங்க் பண்ணி முடிக்கும் 8 மணி ஆயிடும். அதுக்கு பிறகு நீ படிக்கலாம் என்ன திருப்பி என்ன மேடம் வயிறு கலகலாட்டு. நீ அவ்வளவு நேரம் படிச்சேன்னு நம்பிக்கொண்டு அம்மா இருப்பா. ஆனா அம்மாக்கு எவ்வளவுதான் நீ படிச்சாலும் உனக்கு கடைசியை திட்டு விழணும்ன்றது கடமை தானே. ஆக 8 மணிக்கு போய் சாப்பாட்டு கோப்பையில கையை வைக்கவும் அடுத்தது என்ன விழும்? ரவுண்ட் 3 விழும். இவ்வளவத்தோட அந்த நாள் 9:30க்கு நீ என்னட்ட வருவ. அதோட அலுவல் முடிஞ்சது. 5:30 திருப்பி மட்டையா போற. அடுத்த நாள் படியவும் சேம் ருட்டீன். இதுதானே உன் வாழ்க்கையில் நடந்தோன்னு இருக்கு. அப்படியும் தப்பி தவறி நீ படிக்க போனா இன்னொரு போராட்டம் தொடங்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பயோல யூனிட் 5 படிக்கிறீங்கன்னு வைப்போம். யூனிட் 5 படிக்க போய் இதான் மெயின் பிரச்சனை. இது முதல் நாங்காச்சும் இந்த மனநல பிரச்சனை. இப்போ இந்த உளநல பிரச்சனைக்கு வரும். சரியா? பயோல யூனிட் 5 படிக்க போறேன்னு வைப்போம். சரி, இந்த யூனிட் 5ல ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை தவிர மிச்ச எல்லா சிஸ்டமும் உண்ட மண்டைக்குள்ள வரும். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை தவிர மிச்ச எல்லா சிஸ்டமும் வரும். அடைய ரெஸ்பிரேட்டரியில அது படிக்கலையே, சர்க்குலேட்டர்ல இது படிக்கலையே, பிளான் போன மாசம் படிச்சுனா ஆனா எனக்கு இப்ப துறை வளர்ச்சிக்கு டெபினிஷனே தெரியாது. அனிமல் அந்த அனிமல் கிளான் கிங்டத்துல பிளாட்டிஹெல்மின்தஸ் நிமெட்டோடாவா முன்னுக்கு வரும். அதுக்கு பிறகு ஒளிச்சுவாசமா காற்று சுவாசமா
பிளான் செய்யறது காற்று சுவாசம். அப்ப ஒளிச்சுவாசம் வந்து விலங்கு தான் செய்யும். அந்த அளவுக்கு நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. எப்படி ஒளிச்சுவாசம் விலங்கு செய்யும்ன்ற அளவுக்கு நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. விளங்குதோ? இந்த நிலைமையில அதாவது யூனிட் 5 தான் படிக்க எடுத்து வைப்ப. ஆனா முன்னுக்கு இருக்க அத்தனை யூனிட்டும் உனக்கு நீ ஒரு பரதேசி, உனக்கு ஒரு மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லையன்றது அவ்வளவு யூனிட்டும் சொல்லு. இவ்வளவு டிப்ரெஷனுக்கு அங்கால பாத்தியோ. அதாவது நீ யூனிட் 5ல நிக்கிற மொலிக்யூலர் ஒருத்தன் இருக்கான். மச்சான் நீ என்ன யூனிட் 5க்கு என்னட்ட வாடா 7 மண்டா நீ டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷனை விளங்கிப்ப. அதே நீ விளங்கிட்டு வா. ஜிஎம்ஓன்னு நான் ஒருத்தன் வச்சிருக்கேன், ஜெனட்டிக் மோடிஃபைடு ஆர்கானிசம். 7 மண்டா நீ என்ன பாடமாக்கி பேர் வாரன்னு இருப்ப. சரி, அப்படியே தப்பி தவறி நீ மொழிக்குள்ளத்தான தலைவன் ஒருத்தன் இருப்பான்டா என்விரான்மெண்டல் பயாலஜி. உனக்கு சவன்னா பயோமுக்கும் சவன்னா எக்கோசிஸ்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாம எத்தனை பேர் அந்த டில்வெக் சென்டர்ல மாத்தி எழுதிட்டு வந்து நீங்கன்றது எனக்கு வடிவா தெரியும். சோ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உனக்கு சவன்னா பயோமுக்கும் எக்கோசிஸ்டத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. சோ அப்படிப்பட்ட நிலைமையில என்ன இருக்கு? என்விரான்மெண்டல் பயாலஜி இருக்கு. சரி, அதெல்லாம் முடிஞ்சுட்டு போனா அடுத்ததுல வெப்பாம்பார் ஒரு ஆப்பு. தம்பி சூடோமோனஸ் எழுதுனா நோ மார்க். சூடோமோனஸ் ஸ்பீசிஸ் போடணும், எஸ்பி போடணும், எஸ்பிபி போடணும், அதுக்கு அப்புறம் ஒரு டொட்டும் போடணும். இதெல்லாம் தாண்டி நீ வேற வெப்பாம்பார் ஒரு ஆப் அப்ளைட் பயாலஜி. அதால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனா அது அங்க இருக்கு, படிக்கத்தான் வேணும். சோ இப்படி யோசிப்பார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கையே பிரச்சனையாத்தான் இருக்கு. இதுதானே உங்களோட பிரச்சனை. இது எல்லாத்தையும் அதாவது படிச்சது மறந்துட்டுது, படிக்கிறது ஏறுது இல்ல, இன்னும் இருக்கிறத படிக்க யோசிச்சா வாழ்க்கையே வருகுது. இது பத்தாதுன்னு உனக்கு 1000 பிரச்சனை வரும். இவ்வளவு டிப்ரெஷனுக்கு நீ எங்க போய் சேருவ? சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் எல்லாம் நீங்க ஓபன் பண்ணி நீங்க ஒரு அதுக்கு நீங்க ஒரு சோசியல் மீடியா மயமாவீங்க. அதாவது நீ டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக சோசியல் மீடியாவுக்கு போவ. ஆனா நீ சோசியல் மீடியாவுக்கு போறதா உனக்கு டிப்ரெஷனே திருப்பி கொண்டு வர. சரி, இதெல்லாம் காணமாட்டு நித்திர கொள்ள போவ. நித்திரையா திருப்பி நீ கூட நேரம் நித்திர கொள்றதா அடுத்த டிப்ரெஷனை வேற காணும். போமா இல்லையா? இதுதானே உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை. இவ்வளவும் உங்களோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஒருத்தன் வருவார். தம்பி நீங்கள் பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கிட்டீங்களோ, நீங்க ஃபுல் பேப்பர் செய்ய தொடங்கிட்டீங்களோ, இன்னும் 90 நாள் தான் எக்ஸாம் இருக்கு, நீங்க என்ன பேப்பர் செய்யாம இருக்கீங்க, இன்னும் தியரியே முடிக்கல. இது செகண்ட் சை தான் போல. இதுக்குள்ள கொஞ்சம் பேர் இந்த அந்த டைமிங்கோட விடுவாங்க தெரியுமாடா. இன்னும் 90 டேஸ் இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல. 90 டேஸ் 7 மணித்தியாலங்கள் 32 நிமிடங்கள் 58 செகண்ட். நீ ரேசாடா ஓடுறீங்க இல்ல? கேட்கிறேன்னு என்ன ரேசாடா ஓடுறீங்க 58 செகண்ட்ல. அந்த ஒரு செகண்ட் நீங்க அப்படியே ஒரு கேள்வி படிச்சு முடிச்சிட்டீங்களா என்ன? டிப்ரெஷன். நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன். உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டும். தயவு செய்தவன் சொல்றதையும் காதுல கேட்காதடா. தயவு செய்தவன் சொல்றதை ஏன் இப்ப நீ சொல்றதை நான் என்னத்துக்கு கேட்கணும்? நான் உனக்கு ஒண்ணும் சொல்ல போறதே இல்ல. நான் உனக்கு என்ன சொல்ல போறேன்னா, நீ என்னத்தை கேட்கணும், உண்ட மனசு என்ன சொல்லுதுன்றதான் நீ கேட்கணும். எவன் சொல்றதும் உனக்கு வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், நானே உனக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட்லயும் ஒவ்வொரு ஐடியா தந்திருப்பேன்ல. அது எந்த ஐடியா, நான் என்ன யூஸ் பண்ணனா அதை உனக்கு ஷூட் ஆகாம விடலாம். யூ ஹேவ் வெரி இங்கவா. உனக்கு நான் இவ்வளவு சொல்லி தரேன் இல்லோடா. எனக்கு யார் சொல்லி தந்தது இல்ல? பயோ ஒர்க் அவுட் எனக்கு யார் சொல்லி தந்தது? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் எனக்கு யார் சொல்லி தந்தது? பிசிக்ஸ் ஒர்க் அவுட் எனக்கு யார் சொல்லி தந்தது? நான் தானே கிரியேட் பண்ணேன். சோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் மை ஓன் வே. நான் அப்படித்தான் கிரியேட் பண்ணேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஒரு கைட கிரியேட் பண்ணணும் மாட்டாங்க. சோ எனக்கு பேசிக்கா நான் ஓகே இவ்வளவும் பிரச்சனை. நாங்க பேசிக்கா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு மச்சே. உனக்கு 90 டேஸ் இருக்குன்ற போராட்டத்தை முதல் மறந்து, சரியா? 90 டேஸ் இருக்குன்ற போராட்டத்தை மறந்துடு. இது 90 டேஸ் பார்க்க உனக்கு கஷ்டமா இருக்கும். 3 மாசம் பார்க்க பேர் அடி இதோட ஒப்படைக்க இதை பார்க்க உனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல? யோசிச்சு விளங்குது உனக்கு. 90 டேஸோட ஒப்படைக்க 3 மாசம் இருக்கு, 90 டேஸ் தான் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் விளங்குதா? அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் விளங்குதா? இன்னும் நான் உனக்கு 1 மணித்தியாலம் போகப்படுக்க போறேன், இன்னும் உனக்கு நான் 60 நிமிஷம் போகப்படுக்க போறேன். எது உனக்கு பெருசா தெரியுது? ஒரு சார் சொல்றாரு, இன்னும் நான் 1 மணித்தியாலம் தான் போகப்படுக்க போறேன், இன்னும் நான் 60 நிமிஷம் போகப்படுக்க போறேன். எது உனக்கு பெருசு? நம்பர். தட்ஸ் வாட் பிரெயின் திங்ஸ். அடே நான் உனக்கு ஒன்று சொல்றேன். உனக்கு அட்வைஸ் பண்றதுல பாதி பேர் என்ன செய்யறேன்டா, இதை அனலைஸ் பண்றேன் இல்ல. இந்த 90 டேஸ் உங்களை கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி காட்டுறாங்களே, ஏன் தெரியுமோ? பிசினஸ் இல்ல, நான் பப்ளிக்கா கதைய கூடாது, பட் பிசினஸ். செமினாருக்கு ஆள் படிக்கிறதுக்கு, கிளாஸுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு முதலாவது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க. தயவு செய்து அந்த அந்த பெர்டிகுலர் கேட்டகரியை விட்டு வெளியில வா. ஏனென்றா நான் உனக்கு ஒன்று சொல்றேன். நான் உன்ன மாதிரி இருந்து வந்தவன் தான் நான். பிகாஸ் நான் ஒரு சார் இல்ல, எனக்கு எந்த ஒரு டிகிரியும் இல்லை. ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் மை எம்பிபிஎஸ் டிகிரி. எனக்கு எந்த ஒரு டிகிரியும் இல்லை. உங்களை மாதிரி கடைசி மாசம் படிச்சு வந்தவன் தான் நான். சொன்னா நம்ப மாட்டாங்க, பட் நான் என்னன்னு சொல்றேன் அடுத்த விஷயம். அப்படித்தான் வந்தவன் நான். சோ வை ஆர் யூ திங்கிங் தட் மச்? உண்மையா ஒன்று சொல்லட்டாடா, நான் இந்த கடைசி 2 கிழமை மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்ண வலிக்கிட்டேன்.
இந்த கடைசி 2 கிழமை மட்டும்தான் நான் இப்படி ஃபீல் பண்ண வலிக்கிறேன். ஐயோ இன்னும் 14 நாள் இருக்கு. நீ 90 நாள்லயே ஒண்ணு சரி நான் ஒன்று கேட்கிறேன். இவ்வளவு டென்ஷன் ஆறீங்களோட இந்த டென்ஷன் உன்னை படிக்க வைக்குதா இல்ல இந்த டென்ஷனால நீ படிக்க இல்லாம இருக்கிறியா? நீயே ஒத்துக்கொள்ள இருக்கா? இந்த மனசுல நீயே கேள்விகள். இந்த டென்ஷனால நீ ஐயோ ஓகே 90 நாள் இருக்கு நான் வடிவா படிக்கணும் நீச்சா படிக்கணும் டைம் டேபிள் போட்டு படிக்கணும் படிக்கிறியா? ஐயோ 90 நாள் இருக்கே என்னென்று படிச்சு முடிக்க போறன்ற மாதிரி பெருமாளே நீ காப்பாற்றுங்கள் பெருமாளே என்ற மாதிரி துரியிறியா? அப்ப சொல்லு, உனக்கு பிரயோசனம் இல்லாத விஷயத்த நீ ஏன் மைண்டுக்குள்ள இருக்க? உங்களுக்கு நான் ஆல்ரெடி இப்படி ஒரு கேர்வ் படிப்பிச்சு ஞாபகம் இருக்காடா? ஒர்க் வர்சஸ் ஸ்ட்ரெஸ் ஒரு கேர்வ் படிப்பிச்சு ஞாபகம் இருக்கா? ஒர்க் வர்சஸ் ஸ்ட்ரெஸ் ஒரு கேர்வ் படிப்பிச்சு ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரெஸ் கூடவா இருந்தா ஒர்க் குறைவா இருக்கு, ஸ்ட்ரெஸ் குறைவா இருந்தாலும் ஒர்க் குறைவா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஆப்டிமம் லெவல்ல இருக்கணும்டா. நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க சொல்லுங்க பாப்பா கொஞ்சோலே? இங்க கொண்டே ஸ்ட்ரெஸ் வச்சிருக்கீங்கடா, அங்க கொண்டே ஸ்ட்ரெஸ் வச்சு அது என்னண்டா நீங்க வேலை செய்வீங்க? ஒர்க் லோட் குறைவா தானே இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ற இல்லையாடா? நீங்க யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ற இல்லையே. தட்ஸ் த ப்ராப்ளம். சிம்பிளா சொல்றேன். இப்ப நீ இன்றைக்கு ஒரு விஷயம் படிக்கிற, அது உங்களை நான் அப்படி சொல்ல மாட்டேன்னா, நீ இப்ப இன்றைக்கு ஒரு மணத்தியால நீ சந்தோஷமா படிக்கிற நான் ஒன்று கேட்கிறேன். உனக்கு ஒரு பிசிக்ஸ் எம்சியூ கூட நீ இவ்வளவு நாளா 25 தான் எடுத்துட்டு வர, நீ இவ்வளவு நாளா 25 தான் எடுத்துட்டு வரன்றது உனக்கு தெரியுமானு அம்மாவுக்கு தெரியாது. அவாக்கு போன மாசம் எக்ஸாம் மார்க்ஸ் மட்டும்தான் தெரியும். ஓமா இல்லையா? நீ இன்றைக்கு 37 எடுக்கிற, நீ இன்றைக்கு 37 எடுக்க, உனக்கு அது பெரிய அச்சீவ்மெண்டா இல்லையா? பிகாஸ் நீ இவ்வளவு நாளா 25ல இருந்து 37க்கு வந்துருக்க. உந்தி அம்மா போனோன்னு முதலாவது என்ன கேள்வி கேப்பா? முதலாவது என்ன கேள்வி கேப்பா? யாருக்கு ஹையஸ்ட்? அல்லது உன்னோடைய கூட ஒன்று சுத்தும் பாத்தியோ அந்த பிள்ளைக்கு அவ்வளவு, அந்த பிள்ளைக்கு 42 வை, அவ்வளவுதான். நீ 37 எடுத்தால எங்களுக்கு மேட்டரே இல்ல ப்ரோ, அந்த பிள்ளை 42 எடுத்தாதான் எங்களுக்கு மேட்டர். கம்பேரிஷன். சாரி, கம்பேரிஷன். இந்த ப்ராப்ளம்ஸை நோட் பண்ணு. கம்பேரிஷன். இந்த பேரண்ட்ஸ் செய்யற கம்பேரிஷன். சரி, சில பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்ப பேரண்ட்ஸ் ஒரு நாளும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது அவங்க நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம். அது பேரண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். டே உரிமை எங்க இருக்கோ அங்கதானடா கோவத்தை காட்டலாம். நீ தானடா புள்ள, அப்ப உள்ள கோவத்தை காட்டாம என்ன பக்கத்து வீட்டு பிள்ளையில போய் கோவத்தை காட்டுறது? அது உள்ளதான் காட்டுவேன். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் நீ உன்னுடைய டார்கெட், அதை நான் சொல்லித்தரேன். உன்னுடைய டார்கெட் என்னன்றதை புரிஞ்சு நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வலிக்கிறோம். பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை விட நீங்க ஒன்று பண்ணுவீங்க தெரியுமோ? கம்பேரிசன். எனக்கு ஃபீட்பேக்ல ஒருத்தன் போட்டிருந்தான், அண்ணா தனக்கு ஆர்கானிக் ஒன்றும் விளங்குது இல்லையா, அதை கூட நான் மேனிச்சிருவேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு பக்கத்துல இருக்கிறபடியே ஆர்கானிக்க ஃபயரா செய்யறான்னா அதை பார்க்கத்தான் எனக்கு டிப்ரெஷன் ஆகுது. இப்ப நான் என்ன செய்யலாம் நீங்க சொல்லு. அப்ப உனக்கு பிரச்சனை உனக்கு ஆர்கானிக் ஒழுங்கா விளங்கலன்றதா இல்ல உனக்கு பக்கத்துல இருக்க உனக்கு விளங்க? அது எங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தது குணம். தங்கட விட்டு லைட் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, பக்கத்து விட்டே லைட் இருக்க கூடாது. பக்கத்து விட்டு லைட் எரிஞ்சா தானே உனக்கு டிப்ரெஷன் ஆகும். உன்னை மற்றவனோட கம்பேர் பண்ண வலிக்கிறாது. உன்னட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2, கேப் ஒர்க்கிங். அது என்ன கேப் ஒர்க்கிங்? இப்ப நீங்க ஒரு டைம் டேபிள் போட வலிக்கிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க டைம் டேபிள் போடுறது வேஸ்ட். அதை நான் சொல்ல மாட்டேன். 16 பர்சனாலிட்டிஸ் யூடியூப்ல ஒன்று இருக்கு, சாரி கூகுள்ல ஒன்று இருக்கும். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல ENFJT இருக்கு, INFJT இருக்கு. ஒவ்வொரு பர்சன்ஸும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா வந்து ENFJT, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். எனக்கு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்றது சரி வராது. பட் சில பேருக்கு வந்து ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றதான் சரி வரும். அவன் டைம் டேபிள் போராட்டி செத்துடுவான்டா. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேஸ் டிஃப்ரெண்ட் திங். தயவு செய்து இன்னொருத்தனை காப்பி பண்ணாது. இதுல வேணும்னா போய் செக் பண்ணி பாரு. டைம் எடுக்கும். அதை விட செக் பண்ணிப்பார் நீ என்ன பர்சனாலிட்டின்றது உனக்கு ஆர்கனைஸ் பண்றது வேணா. ஈவன் உனக்கு பர்சனாலிட்டி என்னன்னு தெரியாட்டி அதுல கேட்கிற கேள்விகளுக்கு உனக்கு விட சொல்லிக்க தெரியும். நீ லாஜிக்கல் ஃபைண்டரா இந்த ஃபைண்டரான்னு தெரியும். 16 பர்சனாலிட்டிஸ்க்குள்ள போய் பாருங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ இந்த கேப் ஒர்க்கிங், அது என்ன கேப் ஒர்க்கிங்? நீங்க இப்போ ஒரு 4 நாள் ஒர்க் பண்றீங்க, 5ஆம் நாள் உனக்கு ஒர்க் பண்ண இல்லாம போயிட்டுது. அந்த 4 நாள் சீரியஸா ஒர்க் பண்ணது உனக்கு 6ஆம் நாள்ல வராது. எனக்கு ஏன்னு விளங்குதா? அந்த 5ஆம் நாள் ஒர்க் பண்ணல டிப்ரெஷன் 6ஆம் நாள்லயும் ஒர்க் பண்ண விடாது. அது அப்படியே கண்டினியூ. 6ஆம் நாள், 7ஆம் நாள், 8ஆம் நாள், 4 நாளோட அலுவல் முடியும். அதுக்கு பிறகு திருப்பி உனக்கு இன்னொரு பூஸ்ட் வந்து இன்னொரு 4 நாள் வேலை செய்யும். திருப்பி 5ஆம் நாள் ஆட்டியா ஒரு கல்யாணம் விடுமா, இல்ல சாபத்தி விட உனக்கு அந்த வனத்து மண்டையை போடுவான். அதுவும் தெரியாது. இந்த கேப் ஒர்க்கிங் ப்ராப்ளம். இந்த கேப் ஒர்க்கிங் வரைக்கும் நீங்க போறதுங்க எப்படி எல்லாம் வெளியில வரேன்னு சொல்றேன்னா சோசியல் மீடியா. இந்த கேப் ஒர்க்கிங்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆறதுக்கு, என்னுடைய மனது நிம்மதியாகும், நான் என்னுடைய மனதை சாந்தப்படுத்த வேண்டும்னு நீ எங்க போவ? சோசியல் மீடியாவுக்கு போவ. பட் அதுல என்ன செய்வேன்? எத்தனை பேர் இதுல யூடியூப் அடிக்டட்? என்னண்டு நீங்க எல்லாரும் யூடியூபுக்கு அடிக்ட் ஆறீங்க? இப்படித்தானே படிக்கணும்னு போயிருப்ப, ஆனா படிக்கிறதுக்கு மூட் வந்திருக்காது. சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா இருக்க, மைக் செட்டை பார்ப்போம், சோதனைகளை பார்ப்போம், ஏதாவது ட்ரோல்ல பார்ப்போம், ராகேஷ் ஜெனி பார்ப்போம், இப்படி ஏதாவது ட்ரோல் பார்க்க போயிருப்ப. அந்த ட்ரோல் பார்க்க வலிக்கிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி சோசியல் மீடியா அடிக்ட் ஆயிருப்பீங்க. ஓமா இல்லையா?
சரி, இவ்வளவு நீ இப்ப சோசியல் மீடியா ஒரு 10 நிமிஷம் பார்க்க போறேன்னா அது உண்மையா ஒரு மணி தேலம் 1.5 மணி தேலம் ஆகும். அதுக்கு பிறகு டிப்ரெஷன் ஆனா நீ என்ன செய்வ? நாலாவது முக்கியமான விஷயம் ஸ்லீப், நித்திரைக்கு போயிருவீங்க. இது உன்னிட்ட ப்ராப்பரா கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்க டேபச் கிளாஸ் லோட், உங்க டேபச் கிளாஸ் லோட் இது பயங்கர மோசமான விஷயம். இதை விட டேபச் பீப்புளுக்கு, அதாவது செகண்ட் ஷே எடுக்கிற பீப்புளுக்கு தாங்க முடியாத ஒரு துயரம் இருக்கும். த ரீசன் ஃபார் த செகண்ட் ஷே, நீங்க என்ன காரணத்துக்காக செகண்ட் ஷே எடுக்க வந்தீங்கன்ற அந்த ரீசன், நீ என்ன செஞ்சாலும் இதை விட்டு நீ வெளியில வரையலாது. அந்த அந்த வேதனை செகண்ட் ஷே எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன காரணத்துக்காக செகண்ட் ஷேக்கு வந்த, நீ என்னத்தை ஃப்ரெஷ்ஷா இல்ல மிஸ் பண்ணி நான் திருப்பியும் ஒரு லூஸ் பண்ணிடுறேன் அந்த பயம். 25 பீப்புள் உங்களுக்கு அது விளங்காதரா, அவனுக்கு உங்களை புரிய வைக்கிற வேதனை இல்லடா, அது அவ்வளவு பெரிய வேதனை. சரியா, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாது. இந்த வேதனை பயங்கர மோசமா இருக்கு. நீங்க என்ன இது அஞ்சையும் கூட வெளியில கொண்டு வந்துடலாம், இதை வெளியில கொண்டு வர்றது பயங்கர கஷ்டம். பிகாஸ் அது அவன் ஆழ்மனத்துல இருக்கிற வேதனை, அது உங்களுக்கு புரியாது தானே பேருக்கு. ஆனா அவன் தான் உண்மையை ரொம்ப பாவம். டேபச், அதாவது செகண்ட் ஷே தேர்ட் ஷே எடுக்கிறவங்க, தேர்ட் ஷே இன்னும் பாவம். சரியா, ஓகே. இந்த அஞ்சு தான் நான் உங்களுக்கு பேஸ். இதை விட இங்க வடிவா சொல்றேன், இதை விட எனக்கு இன்னும் நிறைய ஃபீட்பேக் வந்தது. நான் இன்னும் வேற வீடியோஸ் நான் விட ஒரு சீரீஸ் மாதிரி செய்யறேன், மோட்டிவேஷன் சீரீஸ் மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி செய்யறேன். நீ என்ன செய்யணும், கிழமையில ஒரு நாள் இந்த சூப்பர் சிங்கர் அதுகள் பாப்பீங்க தானே, அது மாதிரி ஒரு 30 மினிட் ஒதுக்கி நீங்க என்ன செய்யுங்க, இதையும் பாத்துட்டீங்கன்னா உனக்கு அந்த கிழமைக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இருந்து பாருங்க, பண்ண இருக்கு. நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணேன், எனக்கு பிரச்சனை. கிளாஸுக்கு முதல் செய்யறதானே சஜிஷ் இல்ல. சோ இப்ப என்ன செய்யறேன்னு வரும். இப்ப இந்த அஞ்சையும் பத்தி நான் பேசிய காட்சின்னு வர மிச்சம் என்ன செய்யறேன்னு வரும். முதலாவதுடா, நீங்க அண்ணா சொல்றத வடிவாக்க வேணும். ஒரு ஒர்க் செய்ய வழி கிடைக்க முதலாவது உனக்கு ஒரு விஷயம் விளங்கணும். ஐ ஆம் டூயிங் மை யூனிக் ஒர்க், நான் எனக்கான ஓன் ஒர்க்ஸை செய்து கொண்டிருக்கின்றது உனக்கு விளங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி பீப்புளுக்கே வர, நீங்க சொல்றீங்க தானே அண்ணன் எனக்கு பயாலஜி படிச்சு கொண்டிருக்கு, எனக்கு மண்டேக்குள்ள ஏறாத மாதிரி இருக்கு, டிப்ரெஷன் ஆகுது. காரணம் என்ன நேரம் யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் உனக்கு முன்பாடம் மறந்துட்டுதுன்ற ஃபீலிங், பின்னுக்கு அவ்வளவு லோடு இருக்குன்ற ஃபீலிங், அது இப்ப படிச்சு கொண்டிருக்கத குழப்பி கொண்டிருக்கு. பயாலஜியில கூட நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் என்ன விட்டு போயிருமோன்ற பயம் உன்னை இன்னும் டிப்ரெஷன் ஆக்க செய்யுது. போமா இல்லையா? அப்ப என்ன செய்வோம்? முதலாவது உனக்கு முன்னுக்கு படிச்ச பாடம் ஞாபகம் இருக்கா இல்லையான்றத ஷுவா பண்ணணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி பயாலஜி எம்சிக்கு ஒர்க் அவுட் நான் உங்களுக்கு என்ன யூடியூப்ல போடல என்ன. ஓகே, எனிவேஸ் அதுல நான் சொன்னா நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப நான் செல்றது வேலைடா ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்ற பேப்பரை தூக்கு. ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்ற பேப்பர் உங்களுக்கு தெரியும் தானே, ஃபர்ஸ்ட் டேர்ம் டு 6th டேர்ம் வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் டு 6th டேர்ம் வரைக்கும் இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா, ஆக்சுவலி நான் செய்யல, நான் பிள்ளைல தேய்ச்சு நான் என்னோட 23 படிக்க நான் அவங்களுக்கு நானே பிரிண்ட் எடுத்து கொடுத்து இவ்வளவு செய்ய வச்சேன். என்னன்னு செய்யறேன், பிகாஸ் இது ஒரு ரிவிஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பயோ பீப்பிள், ரெட்டை கருக்கட்ல என்னன்ற கேள்வி உங்களுக்கு எத்தனை தடவை வாரது? ரெட்டை கருக்கட்ல என்ன, டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்ற கேள்வி உங்களுக்கு அடிக்கடி வாரதானே? டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்ற கேள்வி உங்களுக்கு அடிக்கடி வாரதானே? ஆனா நீங்க அதுக்கு உண்மை, இப்ப நான் டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்னு கேட்டா இப்ப நீங்க அக்யூரேட் டெபினிஷன் சொல்லுவீங்களாடா? அக்யூரேட் டெபினிஷன் சொல்லுவீங்களாடா? ஆனா உனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா? இல்லையா? இதுதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை. உனக்கு டபுள் ஃபர்டிலைசேஷன் தெரியும், பட் டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்னு தெரியாது, அது எப்படி எழுதணும்ன்றது தெரியாது. இதான் உனக்கு இருக்க பிரச்சனை. ஓமா இல்லையா? அப்ப நீ சொல்லு, நீ எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டானா எதுவும் பிரச்சனை வருமா? இல்ல. சனி ஞாயிறு மட்டும் செய்தாலும் பரவாயில்லையடா, உனக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு பேப்பர். பிகாஸ் நீ ஃபீல் வர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் பார்த்தா 2019 இருந்தடா, 19, 20, 21, 22, 23, 24, 25 ஒரு 6-7 பேப்பர் இருக்கு. நீ ஃபுல்லா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் எடுத்தீங்கன்னா அதுல 30 எம்சிக்கு தான் இருக்கும். அவங்களோட எம்சிக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓவர் சிலபஸா இருக்கும். எனிவேஸ் தட்ஸ் நாட் நீடட். உனக்கு செய்யக்கூடிய எம்சிக்கு செய். பட் நான் இப்ப எம்சிக்கு செய்ய சொல்றது எனக்கு வந்து செக்ஷனா ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள்டா, இது செய்ய உனக்கு போர் அடிக்காது. இது நான் எம்சிக்கு ஒர்க் அவுட்ல சொன்ன அந்த டீடைல் நான் அப்லோட் பண்ணி விடுறேன். இப்ப பயாலஜி எம்சிக்கு செஞ்சுட்டு எனக்கு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனை, நான் பார்த்துட்டு செஞ்சோம் தெரியும். சோ இதுல நீ செய்ய எப்படி இருக்குமெண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour ஒதுக்குறேன் வே, அந்த 1 hour நீ ஒரு 5-6 எம்சிக்கு செய்தாலும் சரி, டெய்லி அந்த 1 hour வந்து உனக்கு நித்திர வர நேரம் இருக்கல்லோ, நீ அந்த நித்திர வர நேரத்துல இது செய்யலாம். பிகாஸ் நீ இதுல எதையுமே மண்டேக்குள்ள எத தேவையில்லை, எதையுமே நீ மண்டேக்குள்ள தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு கேள்வி இருக்கடா, இப்ப எப்படி இருக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் கெல்வின் சைக்கிள். கெல்வின் சைக்கிள் பற்றி பொருத்தமான கூற்றுகள் என்னன்னா அந்த 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குமல்லோ, எனக்கு யாராவது சொல்லுவோம் அந்த 5 ஸ்டேட்மெண்ட் வாசிக்க உனக்கு அப்படியே 0 நாலேஜா இருக்குமா? இல்ல இந்த 5ம் புத்தகத்துல எங்க இருக்குன்னு தெரியும் ஆனா என்ன இருக்குன்னு தெரியாது. எது கேஸ் 1 கேஸ் 2? 5ம் எங்க இருக்குன்னு தெரியும் ஆனா என்ன இருக்குன்னு தெரியாது. அப்ப சொல்லு, நீங்க என்ன செய்வீங்க? உண்மையா எம்சிக்கு செய்ய புத்தகத்தை திறக்க கூடாது, என்னுடைய மூளையே வெளியே வா, மூளையே வெளியே வா, அது இருந்தா தானே வாரத்துக்கு வராது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீ புத்தகத்தை எடுத்துப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, புத்தகத்தை எடுத்துப்பேன். புத்தத்தடு அந்த கேள்வி எடு, அந்த செக்ஷன் தெரியும். அப்ப ஏன் சொல்ல முதல் தரம் நீ அந்த செக்ஷன் வாசிக்க
மேலோட்டமா வாச்சனி, எது முக்கியம்னு தெரியாம வாச்சனி. இப்ப இந்த 5 ஸ்டேட்மெண்ட் 5 வசனமும் எங்க இருக்குன்னு தேட போற, நுண்ணிதாக வாசிக்க போறாய், மைன்யூட்டா வாசிக்க போற. உனக்கு விளங்குமா இல்லையா? நான் இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் சொல்லி பாத்தி அந்த ஒவ்வொரு வசனம் இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பத்தி விளங்கப்படுத்த பாத்தீங்க. இந்த வருஷம் இந்த பேப்பர்ல இந்த கேள்வி இருக்கு, ஆர்கானிக்ல அந்த கேள்வி இருக்கான்னு எப்படி சொன்னான்? பிகாஸ் எனக்கு அந்த வசனத்தை நான் ஊண்டி வாசிச்சேன், நீ அதை ஊண்டாம வாசிக்கிற. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். சோ எம்சிக்கு கூட ரிவைஸ் பண்ணப்படாது. நீ ஒன்றும் எழுதி முதல் எம்சிக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ண. எம்சிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓகே, பேசிக்கா நான் இதை ரீட் பண்ண போறேன் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண. ஒரு நாளைக்கு நீ ஒரு 5-10 எம்சிக்கு செய்தாலும் காணும், 30 நாள்ல 300 எம்சிக்கு செய்வேன். அது உனக்கு ரிவைஸ் பண்ணி கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டு திருப்பி செகண்ட் டைமுக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷனும் ரிவைஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். செகண்ட் டைம் அட் ஆகும், தேர்ட் டைமுக்கு வரைக்கும் தேர்ட் டைமும் அட் ஆகும். ஒரு டேர்ம்ல 3 பேப்பர் செய்ய 18 பேப்பர் எத்தனை எம்சிக்கு வரும் எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ச்சியா ரிவைஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க, ஓமா இல்லையா? ஒரு பேசிக்கா நீ எம்சிக்கு நாலேஜுக்காச்சும் ரிவைஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. நான் பயோ எஸ்ஏ வாக்கோட சொல்லி தந்தேன், எம்சிக்கு லெவலுக்கு நீ ரிவைஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. உனக்கு அந்த செக்ஷன் பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. அதாவது உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு மூளை இனி சொல்லாது, விளங்குதா? ஏண்டா நீ படிக்காம இருக்கிறது காரணம் மூளை சொல்றதா, உனக்கு ஒன்றும் தெரியாது மூளை சொல்றதானே காரணம். இனிவிட்ட மூளை அப்படி சொல்லாது. பிகாஸ் அதுக்கு தெரியும் தனக்கு மேலோட்டமா வச்சும் என்னவா தெரியும், எஸ்ஏ மட்டும்தான் படிக்க வேண்டியது, வேற அதுக்கு தெரியும். செய்து பார், இதை செய்து பார், உனக்கு பழைய பாடத்துல இருக்க டென்ஷன் போயிடும். பிரசன்ட் செக்ஷனை வடிவா கவனிப்பேன். அடுத்த பாடம் படிக்க உனக்கு எதுவும் பாடம் படிக்க கஷ்டமா இருக்கா, யோசிக்காத தயவு செய்து இந்த பாடத்தை படிக்காத, எக்ஸாமுக்கு கண்டிப்பா. பிகாஸ் அது உங்களுக்கு ஒவ்வொரு சார் மாதிரி டிஃப்ரெண்டா படிப்பிக்கிறதானே. இப்ப எனக்கு நான் கஜேந்திரன் சார் படிக்க எனக்கு பிரச்சனையே இல்லாத பாடம் மொலிகுலர். பிகாஸ் அது எனக்கு ஈவன் நான் ஃபேக்கல்ட்டிக்கு வந்த அப்புறம் கூட எனக்கு அந்த அருமை அப்பதான் முழங்கிறது. பிகாஸ் சார் படிப்பிச்சாலும் எனக்கு ஃபேக்கல்ட்டியில மொலிகுலர் படிப்பிக்க கூட எனக்கு பயங்கர ஈஸியா தான் இருந்தது. ஸோ பட் எல்லாருக்கும் அப்படி சான்ஸ் கிடைக்காதானே. ஸோ இட் டிஃபர். ஸோ இப்ப என்ன சொல்றேன், உனக்கு அது தெரிய இல்லையா, அந்த பாடத்தை மேலோட்டமா வாசி. அந்த பாடம் பத்தி எம்சிக்கு இருக்கு, மேல ஃபீல்ட் சென்டர்ல இருக்கும், ஃபைனல்ல இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கேள்விக்கு நீங்கள் விட கீறலாமோ இல்லையோ, அந்த கேள்விக்கு மட்டும் விட எடுத்து வைக்கலாமோ இல்லையோ, எடுத்து வைக்கலாம் தானே. அது ஒரு பேப்பர்ல எழுது. இல்லாட்டி அந்த கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு என்ன செஞ்சேன், எனக்கு அந்த ஜெனடிக்ஸ் அந்த பின் செக்ஷன் இருக்கு தெரியுமா, ஹைபிரிடைசேஷன். சுத்தமா மனுஷருக்கு அது விளங்காது, பிடிக்காத படம் தெரியும் தானே. நான் என்ன செய்யறேன்னா கேள்வி எடுக்கிறது. அதுல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த விகாரம் இருக்குல்லடா, விகார விருத்தி, அதுல கொல்கிசின் பொலிப்ளாய்டி பன்மடியம் என்ன பொலிப்ளாய்டி கொல்கிசின் யூஸ் பண்ணுவீங்களா ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி அந்த விகாரத்துக்கு ஏதோ சோடியம் சம்திங் ஏதோ யூஸ் பண்ணுவீங்கலாம் இருக்கு தெரியுமா, விகார கலப்பு. சோ அதெல்லாம் உனக்கு சும்மா அதுல நான் நினைக்கிறேன் ஜிஜாண்டிக் எஃபெக்ட், பஃபர் எஃபெக்ட், 2 எஃபெக்ட் இருக்கு. அதெல்லாம் நீ நார்மலா வாசிக்க மாட்டேன். ஆனா எக்ஸாம்ல கேள்வி கேட்க உனக்கு உடனே அது ஞாபகம் பெறமோ இல்லையோ. அப்ப நான் என்ன செய்யறேன், எக்ஸாம் கேள்வியை வச்சு கூட தான் செக்ஷனே படிக்கிறேன். அந்த செக்ஷன்ல எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்கறாங்க அதை மட்டும் படிப்போம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு 100 கேள்வி படிக்கிறேன்டா, மேபி ஒரு 90 அதுல கேட்கலாம். ஒரு 10 இன்னும் புதுசா கேட்டா சரி பரவாயில்ல, 90 காட்சி உனக்கு விட எழுதுற மைண்ட் செட் இருக்கு. சோ ஒரு பாடம் படிக்க கஷ்டமா இருந்தா அப்படி படி, விளங்குதா? சோ கம்பேரிசன் இப்ப சொல்லி போட்டேன். அடுத்தது உனக்கு ஒரு பாடம் படிக்கிறதுக்கும் சொல்லிட்டேன். கேப் ஒர்க்கிங் நான் ஒண்ணு சொல்றேன்டா, ஏவா உனக்கு ஒரு டைம்ல ஒர்க் பண்ணிடலாம் இருக்கட்டா, அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, சரியா? இது உண்மையா டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்றவனுக்கு இந்த டிப்ரெஷன் இருக்கும். அல்லாட்டி இந்த 90 டே தொடர்ந்து பார்த்துக்கொண்டு இருக்கவனுக்கு இந்த டிப்ரெஷன் இருக்கும், சரியா? உனக்கு இந்த கேப் விடுறது பிரச்சனை இல்லடா, பிகாஸ் நீ ஹியூமன், நீ மனுஷன். உன்னால தொடர்ந்து 5 நாளும் வேலை செய்யறதுக்கு மிஷின் இல்லை நீ, சரியா? நீ மிஷின் இல்ல. ப்ராமிஸா சொல்றேன்டா, நான் உங்களுக்கு ஓப்பு முடிச்சுட்டு நான் படுக்க 12 மணி 12:30 ஆகும். அதுக்கு பிறகு சம்டைம்ஸ் நித்திர வராது. நான் படுக்க 1:30 2 மணி. நான் விடிய இப்ப கொஞ்ச நாள் 9 மணிக்கு தான் எழுப்புறேன். விடிய கொஞ்ச நாளும் 9 மணி தான் எழுப்புறேன். உனக்கு உண்மையா விடிய காத்து எழுப்பிக்க பயங்கர டிப்ரெஷனா இருக்கு, பிகாஸ் எனக்கு படிக்கணும், டிப்ரெஷன் இருக்கு. பட் நான் இன்றைக்கு விடிய எழுப்பிக்க மதிய நேரத்தில் இருந்த பயங்கர டிப்ரெஷன்ல தான் எழுப்பினான். ஸோ ஐ ஜஸ்ட் எனக்கு அந்த டிப்ரெஷன் எழுப்பினு எனக்கு சரி வரையில, எனக்கு சரி வர முடிய கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு 1 ஹவர் படிச்சினான். பட் எனக்கு சரி வரையில. படிச்சுனான், ரெஸ்ட் எடுத்தான், சோசியல் மீடியாக்குள்ள போய் நித்திரையை கொண்டேன். பிரச்சனை இல்லை, பிகாஸ் எனக்கு நைட் ஈவினிங் எழுப்பி நான் ஒரு இது வச்சான். இன்னைக்கு பின்னேறம் பிள்ளைகளுக்கு வகுப்படுக்கணும் என்றால் நான் படிக்கணும். சொன்ன மாதிரி படிச்சு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வகுப்படுத்துறேன். ஸோ வாட் ஐ ஆம் டெல்லிங் இஸ், எனக்கு இது மோட்டிவேஷன். எனக்கு பிள்ளைகளோட வாரது, இன்ட்ராக்ட் பண்றது, உங்களை ஒவ்வொருத்தரையும் கதைக்கிறது, பேசுறது எனக்கு விருப்பம். ஸோ வாட் ஐ டூ இஸ், நான் இது ஒரு மோட்டிவேஷனா யூஸ் பண்ணி செய்து கொண்டு, இப்படி நீங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்க வச்சிருக்கீங்க, அது நல்ல, அது குட், அது நல்ல. சோசியல் மீடியா வச்சு நீங்க வெளியில போறது ஒரு மோட்டிவேஷனை வச்சு அதை செய்யற ஒவ்வொரு நாளும் நீ உனக்கு ஒரு மோட்டிவேஷன் எடு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் போன் பார்க்க கூடாது, நீ ஒரு மோட்டிவேஷன் செஞ்சது அப்படி. தட்ஸ் தி திங். சின்ன விஷயம் உங்க பிரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணுறா. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, எனக்கான மோட்டிவேஷன் இப்ப உங்களுக்கு படிக்கிற விஷயம் நாங்க படிக்கிற விதம் வித்தியாசப்படா, எங்களுக்கு கேள்விகள் விதமா கேட்பாங்க. சோ நான் என்ன செய்யறேன், ஒரு லெக்சரை படிக்கிறது,
லெக்சரை படிச்சுட்டு அந்த லெக்சர் முடிஞ்சோன்னா அந்த லெக்சர்ல எம்சிக்யூஸ் இருக்குமில்ல, அந்த எம்சிக்கு எனக்கு ஆன்சர் வந்தா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. அந்த எம்சிக்கு நான் லெக்சர் தட்டாம எனக்கு ஆன்சர் வந்தானே எனக்கு எப்படி இருக்கு, புழுவன் தானே. அப்ப நான் ஒரு நாள் நான் படிச்சு முடிக்க எப்படி முடிப்பேன்னு சொல்லி பார்ப்போம். எம்சிக்யூஸை செய்து முடிப்பேன். எம்சிக்யூ செய்து முடிக்க குழு குழு கலகலாட்ட ஒரு ஃபீலிங் வரும். அந்த டோபமைன்ல போய் படிச்சோம், அடுத்த நாள் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் சொல்லும், நேற்று நாங்க செய்ய எங்களுக்கு அந்த எம்சிக்யூ செஞ்சு முடிக்க குழு குழு ஃபீலிங் இருந்தது, இன்றைக்கு ஒருக்கா செய்து பார்ப்போம் பிரெயின் கேட்கும். அடுத்த நாள் முடியக்கு திருப்பி பிரெயின் கேட்கும், நாளைக்கு இன்னொருக்கா செய்து பார்ப்போம். அதான் கேப் ஒர்க்கிங் வந்தா கேள்விகளை பிராக்டிஸ் பண்ண. இதுக்கும் பிள்ளைகள் கேட்டிருக்காங்க, அண்ணா பாஸ்ட் பேப்பர் செய்யறதா மாடல் பேப்பர் செய்யறதான்னு. பாஸ்ட் பேப்பர் நான் செய்ய சொல்றதுக்கு மெயின் ரீசனே ஸ்கீமும் இருக்கும், எலபரேஷனும் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பேப்பர் பாஸ்ட் பேப்பர். அது பெட்டது உனக்கு மாடல் பேப்பருக்கு சம்டைம்ஸ் விட வராதே, பிகாஸ் கேள்வி பிள்ளையா இருக்கும். பாஸ்ட் பேப்பர்ல அந்த பிரச்சனை இருக்காதானே, பிள்ளையா இருந்தா அவனே ஓப்பன் போட்டிருப்பான். சோ அப்ப உனக்கு பாஸ்ட் பேப்பர் வந்து விடையும் இருக்கும், எலபரேஷனும் இருக்கும், எல்லாம் இருந்தோன்னு உனக்கு அதுக்கு விட வந்தோன்னா என்னால பாஸ்ட் பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு என்ன. ஸோ ஐ எம் கெட்டிங் தி பூஸ்ட். விளங்குதா? சோ கேப் ஒர்க்கிங் நினைச்சு பயப்படாது. அப்படி உனக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்லி டீடாக்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே என்ன செய்யண்டா, நீ வளமையா மாதிரி 5 மணி நேரம் படிக்கணும்னு டார்கெட் பண்ணாத. முதல் ஒரு 30 மினிட்ஸ் கதிரையில் இரு. முதல் ஒரு 30 மினிட்ஸ் கதிரையில் இரு. எல்லாரும் சொல்லுங்க, டே அந்த 30 மினிட்ஸ் முடியிற அந்த கடைசி 5 நிமிஷம் என்ன செய்யணும்? 30 மினிட்ஸ் முடிகிற அந்த கடைசி 5 நிமிஷம் என்ன செய்யணும்? நீ படிச்ச செக்ஷன்ல 1-2 கேள்வி வச்சு பூஸ்ட். 30 நிமிஷத்துல வந்த பூஸ்ட் அடுத்த 30 நிமிஷத்துக்கு வேலை செய்யவிடும், அடுத்த 30 நிமிஷத்துக்கு அடுத்தது வேலை செய்யவிடும். சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஜப் ஒர்க்கிங்கும் போகும், சோசியல் மீடியாவும் போகும். இது ரெண்டும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுமா இருந்தா நித்திர உனக்கு ஒழுங்கா வரும். மற்றது நான் சொல்றேன்டா, நான் என்னட்ட படிச்ச பிள்ளைகளுக்கே சொன்னான், என்னட்ட இருந்து கிளாஸால நிக்க போறீங்கன்னா தயவு செய்து நில்லுங்க. ரீசன் அது உங்களோட பர்சனல் ஸ்பேஸ ஒரு நாளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா. நீ என்னட்ட தான் கிளாஸுக்கு வா, ஐயோ இந்த கதையெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீ வர நானே உனக்கு சொல்ல தயவு செய்து வராது. ரீசன் என்னென்றால் உனக்கு விடிஞ்சல இருந்து பின்னேறம் வரைக்கும் டே பஸ் கிளாஸ், விடிஞ்சதுல இருந்து பின்னேறம் வரைக்கும் டே பஸ் கிளாஸ் பார்த்துட்டு நீ செல்ஃப் ஸ்டடி வரணும்ன்ற ஒரு டைம் இருக்கு. நான் சிலபஸ் முடிக்கணுமே, சரி நீங்க உங்களுக்கு அங்க 3 வருஷத்துல படிப்பிக்க வேண்டிய சிலபஸ் நான் 10 மாசத்துல முடிக்கிறது எனக்கு கஷ்டம். சோ நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடத்தான் வேணும், நான் பிள்ளையும் பார்க்கத்தான் வேணும், நம்பி வர பிள்ளையை நான் பார்க்கத்தான் வேணும். சோ நான் அப்படி செய்ய நானும் கிளாஸ் போடத்தான் வேணும். ஆனா உனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்னடா, நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண வேண்டிய நேரத்துல அண்ணாண்ட கிளாஸ் இருக்கிற உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா தயவு செய்து நின்று ரீசன் என்னடா, நீ தான் உன்னுடைய செல்ஃப். திருப்பி சொல்லணும், இங்க என்ன சொல்லுதோ கேள். இங்க என்ன நான் எவ்வளவு நல்லா படிப்பிக்கலாம், இல்லாட்டி ஒரு சார் எவ்வளவு நல்லாவும் படிப்பிக்கலாம், பட் உனக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ண டைம் இல்லையா, தயவு செய்து இல்லை. அப்ப முதல் இந்த கிளாஸஸ் ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு ஸ்லீப் ஓகே. இவங்க டேபஸ் பீப்புள், நான் கொண்டே ஒண்ணு மட்டும் சொல்றேன், வடிவாக்காக 25 இப்பதான் அனுபவிக்க போறாங்க. அவங்க வந்து திஸ் இஸ் தியர் ஃபர்ஸ்ட் திங், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசர். நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போஷர் போட்டு அந்த எக்ஸ்போஷர்ல தோத்து போயின்னு நான் சொல்ல மாட்டேன், தவற விட்டு இப்ப செகண்ட் டைமுக்கு வந்திருக்கும். உனக்கு தெரியும் அது எவ்வளவு வேதனை. அந்த அந்த செகண்ட் ஷே வந்ததுக்கு பிறனால நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சரியா? சில பேரால நீங்க பிட்ரே பண்ணப்பட்டிருப்பீங்க, சில பேர் தேவையில்லாத பொழுதுபோக்கான விஷயங்களுக்கு இன்க்ளூட் ஆகி அதுல ஒரு செட்டப் ஒரு சைட் போயிருக்கு, மெட்ட சைட் திருப்பி கீழே வந்திருக்கு. இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனை. நீங்க செகண்ட் ஷைக்கு வரணும், வீட்டிலேயே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஷைல வர கோர்ஸுக்கு கோர்ஸுக்கு போடுங்க, கலைச்சு விட பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ள ஒரு ஆசையான ஒன்று இருக்கு, அந்த ஆசை உன்னை வேலை செய்ய பண்ணணும்னு பார்க்க. நீ அந்த ஆசையை வெளியில கொண்டு வர விடையிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷைல இருக்கிற கோர்ஸுக்கு போ. ஃபர்ஸ்ட் ஷைல நீ என்னத்துக்கு ஃபெயில் விடுறீ? உங்களோட பிள்ளை இப்ப செகண்ட் ஷே எடுக்கிறாள், என்ன படிக்கிறாளா? கிளாஸுக்கு போற இல்லைன்னு இந்த பிள்ளை சொன்னால் அதான் பாத்திமாண்டியும் பருப்பு சட்டியும் திருப்பியும் தொடங்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் டிஸ்டர்பிங். நான் ஒன்று சொல்லுங்க, டே பை பீப்பிள் இங்க வா. யூசிஎஃப்எம் போகணும்டா, யூசிஎஃப்எம் போகணும்ன்ற வரியை நீ உனக்குள்ள புதைச்சு வச்சுட்டு நீ உன் வால் பேப்பர்லயும் உன் ஹோம்லயும் அதை பேர் ஏர் என்ன கதைச்சாலும் அதை பேர். தட் இஸ் மை ட்ரீம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஏர் சொல்றதையும் காதல வாங்கல. உன்னுடைய வலி உனக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா வந்து சொல்லிட்டு போவாங்கடா, என்ன உங்களுக்கு டே வச்சு 1 வருஷம் கூட தரம் தரேன், நீங்க கூட படிக்கலாம். இது படிச்சு பார்த்தா தானே, படிச்சு பார்த்தது படிச்சு நீங்க சும்மா நார்மல் ரிசர்ச்ல போவீங்க, அவங்களுக்கு அதை விளங்காது. ஏன்னா அவன் முதலும் பேமெண்ட் தான் தெரிஞ்சவன், பிறகு பேமெண்ட் தான் படிச்சு சக்சஸ்ஃபுல்லா வாரான் பார்த்தா அவனுக்கு மட்டும்தானே தெரியும் அந்த வலியும் வேதனை. நீங்க எல்லாரும் அந்த வலியும் வேதனையிலையும் இருக்கு, சரியா? நீங்க கேட்கலாம், அண்ணா நான் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணலாம், நான் ட்ரை பண்ணிக்க, என்ன மெட்டாக்கள் வந்து குழப்பறாங்களே, என்னால ஃபோக்கஸா படிக்கலாம் இருக்கேன்னு நீங்க யாருக்கும் சொன்னா. இன்றைக்கு எத்தனையாம் தேதியடா? நான் இப்ப இன்றைக்கு ஆகஸ்ட் 11, நான் உங்களுக்கு ஆகஸ்ட் 12 வீடியோ போட போறேன், நாளைக்கு வீடியோ போட போறேன். வீடியோ பாக்குறாங்க உங்களுக்கு இன்னைக்கு. எனக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி எக்ஸாம். இன்னும் முழுசா 2 கிழமை கூட இல்லை. 4 பாடம்: பாராசிட்டாலஜி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி, பார்மகாலஜி, இதை விட HSPS. மைக்ரோபயாலஜி லெக்சர் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்.
பாரசிட்டாலஜி மேலோட்டமா படிச்சு அப்படி இருக்கு. பேத்தாலஜியும் பார்மகாலஜியும் கேள்விப்பட்டது ஞாபகம் இருக்கே தவிர நான் இன்னும் எந்த ஒரு எம்சிக்யூவும் செஞ்சு பார்க்கல. இன்றைக்கு தான் நான் எம்சிக்யூ பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் 13 நாள் இருக்கு. நீங்க எனக்கு நீங்க படிக்கிறீங்களா A level சிலபஸ் அவ்வளவு எனக்கு ஒரு டேர்மா? நீங்க படிக்கிற 3 பாடமும் சேர்த்து எனக்கு ஒரு டேர்ம் மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சுப்பார் எனக்குள்ள எவ்வளவு இருக்குமென்னு யோசிப்பார். இவ்வளவு இருந்தும் நான் உனக்கு வகுப்பு தொடங்கிக்க நான் பண்ணா தொடங்க இந்த வீடியோ தொடங்கி உங்களுக்கு பண்ணா தொடங்கினானே எனக்கு இவ்வளவும் இருந்தும் இந்த பிள்ளை இவ்வளவு தேவை என்று நான் ஒன்னும் அதாவது எனக்கு இது ஜாப் இல்லை தெரியும் தானே. எனக்கு படிப்பிக்கிறது வேலை இல்லை, எனக்கு படிக்கிறதான் வேலை. ஸோ பார்ட் டைமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். பார்ட் டைம்லயும் மிச்சம் எல்லாருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும்ன்றாக்காண்டி இதெல்லாம் டீடாக்ஸ் பண்ணி என்னென்ன செய்யணும்னு உனக்கு சொல்றேன்னா இல்லையா. எனக்கு இந்த மூமெண்ட்ல எனக்கு என்ன தேவையண்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அவ்வளவு பிள்ளையும் ஏதாவது ஒரு ஃபீல், அதாவது எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருந்தவங்க, அண்ணா எனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், நான் அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யல உண்மையா சீரியஸா அந்த பிள்ளை எனக்கு யார் பிள்ளைன்றே தெரியாது முதலாவது விஷயம். பட் அந்த பிள்ளை என்னட்ட வந்து கொட்டினதால அந்த பிள்ளைக்கு ரிலாக்ஸா இருக்கு. நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கு. என்னட்ட வந்து அந்த விஷயத்த கொட்டின ஒரு பந்தியா டைப் பண்ணி அதை கொட்டினதால நமக்கு அது ரிலாக்ஸ் ஆகும். உங்க வீட்டுல வேற யாரும் கேட்க மாட்டாங்களே, நீ சொல்ல போனா உன்னை திட்டுவாங்களே, என்னட்ட வந்து சொன்னதால நமக்கு அது ரிலாக்ஸ் ஆயிருக்கு. அந்த ரிலாக்ஸ் அவ்வளவுதான் நான் அந்த பிள்ளைக்கு இந்த மூமெண்ட்ல நான் என்ன யோசிச்சு கொண்டிருக்கேன்டா, என்னால இன்றைக்கு அந்த பிள்ளைய சிரிக்க வைக்கலமா, என்னால இன்றைக்கு அந்த பிள்ளைய இப்படி எதுவுமே யோசிக்காம ஸ்ட்ரெஸ் ஆக்கலமா, அந்த பிள்ளையோட கம்பேரிசன் பிரச்சனையை தூக்கி எறிஞ்சிட்டேன். கேப் ஒர்க்கிங் பிரச்சனை இருந்தாலும் 30 மினிட்ஸா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றா, உன்னால 7 மணி சொல்லிட்டேன். சோசியல் மீடியா பிரச்சனையை எப்படி வழியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஒரு டீடாக்ஸா வச்சு ஒரு மோட்டிவேஷன் ஆடி இதெல்லாம் ஓகேயான ஸ்லீப் ஓகே எல்லாம் சொல்லியிருக்கேன். சோ இன்றைக்கு ஓகே இதுல கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேர் நீங்க தொடக்கத்திலே வீடியோ ஸ்கிப் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு வீடியோ பாக்குற பிள்ளை எனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்குன்னா நான் போய் படிக்க போறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு பிள்ளை போய் படிக்க போகும் பாத்தியா, அதுதான் எனக்கு அந்த அந்த ஒரே ஒரு திங் தான் எனக்கு சந்தோஷம். தட் பேசிக். ஸோ எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நான் ஃபெயில் விட்டா திருப்பி எழுதணுமா? டோன்ட் நோட் தட் பாயிண்ட். நான் ஃபெயில் விட்டா திருப்பி எழுதணுமா எக்ஸாம்? அவ்வளவு திருப்பி படிச்சு திருப்பி எழுதணுமா? அப்படி இருந்தும் 13 நாள் தான் இருந்தும் நான் இந்த இடத்துல அதை பத்தி எதுவுமே யோசிக்காம, என்னை பத்தி எதுவுமே யோசிக்காம இந்த இடத்துல நான் உங்களுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேன்ல, அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். என் பிரெயின் எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்துலதான் ஃபோக்கஸ் பண்ணும். பிரெயின் எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்துலதான் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த மூமெண்ட்டை நான் இந்த பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணேன், அதனால எனக்கு அந்த எக்ஸாம் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த வீடியோ இந்த கிளாஸ் நிப்பாட்டி நான் அடுத்த மூமெண்ட் போனோன்னு இந்த பிரெயின் என்ன செய்யும் சொல்லுவாங்க, உனக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு படிக்க தராங்க. அப்ப நீங்க யோசிப்பாரு, என்னோட படிக்கிறவங்க அவங்க ஃபுல் டைம் படிச்சுட்டு இருப்பாங்க. நான் படிக்கணும், உங்களோட கிளாஸ் வேலை பார்க்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும், எத்தனை வேலை இருக்குன்னு யோசிப்பாரு. சரியா? சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ், ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டா பிரெயின் மிச்சத்தை பத்தி யோசிக்காதரா. நீங்க அதை வச்சு, அதாவது இப்ப நான் இந்த இடத்துல என்னுடைய மிச்சம் எதையும், அதாவது நான் கடைசியில தான் சொல்லுவேன், மிச்சம் எதையும் பத்தி நான் யோசிக்கல. எனக்கு இந்த பிள்ளை மட்டும்தான் முக்கியம். பிகாஸ் நான் எனக்கு உங்களை எல்லாரையும் பிடிக்கும். உங்களை எல்லாரையும் பிடிக்காம விட்டுருந்தா இப்ப வந்து அலம்பி கொண்டிருப்பேனோடா. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் சைக்கிள் உன்னுடைய டார்கெட் பிக்ஸ்டா. நீங்க பேர் இப்படி நான் பாக்க எனக்கு இதுக்கு இங்கால என்ன இருக்கோ இதுக்கு இங்கால என்ன இருக்கோ தெரியாதுல்ல. நேரா மட்டும் யார் கதைக்கிறதையும் காதுல கஷ்டம். நானே சொல்றேன் கஷ்டம், பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். அதனாலதான் என்ன நீங்க இந்த ஃபேக்கல்ட்டில என்ன கேட்டீங்கன்னா முக்காவாசி நேரம் ஹெட்போனோட தான் தெரியும். ரேஞ்சில் எவன் சொல்றதும் காதுல கேட்கக்கூடாது, எவன் சொல்றதும் காதுல விடக்கூடாது. காதுல கேட்டா டிப்ரெஷன் ஆகண்டாம். சோ இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். இந்த டார்கெட் என்ன ஃபோக்கஸ். உங்களோட டார்கெட் யூசிஏ மோராக்கு போகணும், ஃபோக்கஸ். அதை மட்டும் நான் பார்க்க போறேன். அப்படி இருந்துட்டார் உன்னால எல்லாமே எனக்குரியதா இருக்கும். I'll try to do this as a motivation series. நான் கிழமையோ 2 வீக்ஸுக்கு ஒரு எனக்கு இருக்க டைமை பொறுத்து நான் அப்டேட் பண்ண பாக்குறேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நான் செய்து கொண்டிருக்கேன். அது இட் வில் பி அப்லோடட். எனிவேஸ் நான் 15 மினிட்ஸுக்கு முடிக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆஸ் யூஷுவல் இது 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸுக்கு போயிட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Until that, tata, see you, bye bye. நன்றி மக்களே.